பாபாவிற்கு பாடல்களிலும் பஜனையிலும் மிகுந்த ஈடுபாடு உண்டு. பாபாவின் திருவாயிலிருந்து எப்பொழுதும் அல்லாஹ் மாலிக் என்ற சொற்றொடரே வெளிவரும். இறைவன் பெரியவன் என்பதே அதன் பொருள். ஒரு சமயம் துவாரகமாயிலிருந்த பக்தர்களை வரவழைத்து ஒழுங்கு பெற உட்காரச் செய்து இறைவன் புகழை இடைவிடாது 7 நாட்கள் பாடும்படி செய்தார். இதற்கு நாம சப்தாகம் என்று பெயர். பிரிதொரு முறை துவாரகமாய்க்கு வந்த தாஷ்கனு மகராஜை நாம சப்தாகம் செய்யும்படி, அதாவது தொடர்ந்து 7 நாட்கள் பாடும்படி கூறினார். பாபா, நான் எப்பொழுதும் இறைவனை பற்றியும் மற்றும் அவதார நாயகர்கள் பற்றியும், குறிப்பாக உங்களை பற்றியும் பாடிக்கொண்டுதானே இருக்கிறேன் என்று தாஷ்கனு கூறினார். பாபா புன்னகை புரிந்தார். தாஷ்கனு, நீ என் மீது கொள்ளை பக்தியும் பாசமும் வைத்திருக்கிறாய். அப்படி இருக்கும்போது நீ நாம சப்தாகம் பாடினால் என்ன? இங்கே கூடியுள்ள பக்தர்கள் உன் இனிய குரலை கேட்டு குழைந்து விடுவார்களே என்று அவர் கூறினார். பாபா, நான் உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பும் ஆசையும் பாசமும் ஒரு பொருட்டா? சாய் மகாராஜாவை திகழும் நீங்கள் இந்த ஏழையின் மீது வைத்திருக்கும் பிரியமும் அன்பும் எனக்கு கிடைத்திருப்பது நான் பல பிறவிகளில் செய்த புண்ணியம் அல்லவா? சொன்னது போல் நீங்கள் என் மேல் பாசம் வைத்திருக்கின்றீர்கள், நானும் உங்கள் மேல் பாசம் வைத்திருக்கிறேன். தயவு செய்து என் விருப்பம் ஒன்றை நீங்கள் நிறைவேற்றினால் நான் நாம சப்தாகம் பாடுகிறேன். இப்படி இந்த ஏழை கேட்பது தவறாயிருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று தாஷ்கனு சொன்னார். இதில் மன்னிக்க என்ன இருக்கிறது? நீ விரும்பியதை கேள் என்று பாபா சொன்னார். நீங்கள் விரும்பியபடி நான் 7 நாட்கள் பாடி முடிந்ததும் எனக்கு நீங்கள் கடவுளை நான் காணுமாறு காட்சி கிடைத்திட செய்ய வேண்டும் என்று தாஷ்கனு கேட்டார். 7 நாட்கள் இசைப்பதால் மட்டும் இறைவன் தோன்றிவிட மாட்டான். அந்த நாட்கள் அனைத்திலும் மன ஒருமைப்பாடும் பாவமும் இருக்குமேயானால் நீ கடவுள் காட்சியை காணலாம் என்று பாபா பதில் சொன்னார். தாஷ்கனு 7 நாட்கள் தொடர்ந்து பாடப்போகிறார் என்பதை அறிந்ததும் பக்தர்கள் வெள்ளமென பெருக்கெடுத்து வந்தனர். நாரதரே ஷீரடிக்கு வந்து கானம் இசைக்கிறாரோ என்று எண்ணும் வண்ணம் தாஷ்கனு இசை மழையை பொழிந்தார். என்றாலும் அவர் மனம் பாபா சொன்னது போல் ஒருமைப்படவில்லை. 7 நாட்கள் கழித்து கண்கூடா இறைவனை பாபா பார்க்கும்படி செய்வாரா என்பதிலேயே கவனம் போய்கொண்டிருந்தது. 7 நாட்கள் தாஷ்கனு நடத்திய இசை நிகழ்ச்சி மிகச் சிறப்பான முறையில் நிறைவேறியது. என் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று தாஷ்கனு பாபாவிடம் வேண்டினார். நான் கூறிய வண்ணம் உன்னிடம் ஒருமைப்பாடு இல்லை, ஒன்றிய பாவமும் இல்லை. எப்படி உன் எண்ணத்தை நான் நிறைவேற்ற முடியும் என்று பாபா கேட்டார். தாம் விரும்பியது போல பாபா கடவுள் காட்சியை அளிக்கவில்லையா, அல்லது அப்படி அளிக்கும் வல்லமை அவருக்கு இல்லையா என்ற எண்ணம் தாஷ்கனுவை தொற்றிக்கொண்டது. தாஷ்கனு இந்த மனநிலையில் இருந்தபோது 1912ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் ஷீரடி வந்த நானா சாந்தோர்கர் தாஷ்கனு ஷீரடியிலேயே தங்கி கதைகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் தாஷ்கனு பண்டரிபுரம் போகும் திட்டத்தில் இருந்தார். இதை அறிந்த சாந்தோர்கர், எந்த தெய்வமும் நமக்கு பாபா தானே, விட்டலை தரிசிக்க நீங்கள் பண்டரிபுரம் போக வேண்டுமா என்று கேட்டார். தாஷ்கனு சாந்தோர்கர் தம்மை பண்டரிபுரம் போக வேண்டாம் என்று சொல்கிறார் என்று எடுத்துக்கொள்ளவில்லை. பின்னணியில் பாபா இருந்து சாந்தோர்கர் மூலம் தம்மை தடுக்கிறார் என்று எண்ணினார். ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் பண்டரிபுரம் பூலோக வைகுண்டமாகிறது. அந்த மாதங்களில் பண்டரிபுரம் சென்று விட்டலை தரிசித்தால் பகவான் நேரில் வந்ததற்கு ஒப்பாகும். அப்படி இருக்க அதை தடுக்கும் பாபா எப்படி கடவுளாவார் என்று தாஷ்கனு மனம் நொந்து சாந்தோர்கரிடம் கேட்டார். தாஷ்கனுவின் மனநிலையை அறிந்த பாபா அவரை பண்டரிபுரத்துக்கு செல்ல அனுமதிக்குமாறு சாந்தோர்கரிடம் கூறிவிட்டார். தாஷ்கனு தாம் எண்ணியபடி பண்டரிபுரம் போய் விட்டலை தரிசித்து திரும்பினார். என்றாலும் பாபாவிடம் விடாப்பிடியாய் தமக்கு கடவுள் காட்சியை, பிரம்மத்தின் வெளிப்பாட்டை காட்டுமாறு வேண்டினார். தாஷ்கனு, நீ என்னை பார்க்கிறாயே, நான் கடவுள் என்று உனக்கு தோன்றவில்லை. நானே கடவுள், இதை முதலில் நீ உணரவும் உறுதி கொள்ளவும் வேண்டும் என்று பாபா கூறினார். எத்தனையோ வகையில் தாஷ்கனுவை சாய் பகவான் தடுத்தாட்கொண்டிருந்தும் அவரை கடவுளாய் எண்ண அவர் மனம் ஒப்பவில்லை. முழு நம்பிக்கை அவருக்கு ஏற்படவில்லை. பெரிய மகான் ஒருவருடைய அன்பும் அருளும் தமக்கு கிட்டி இருக்கிறது என்ற அளவிலேயே தாஷ்கனு பாபாவை பற்றி நினைத்து வாழ்ந்தார். பாபா மகா சமாதி ஆன பின்தான் அவர் அவதார நாயகர் என்பதை தாஷ்கனு உணரும் நிலை ஏற்பட்டது. அவர் உணர்ந்த வகையை அறியும் முன் சுவாமி விவேகானந்தர் வாழ்வில் நிகழ்ந்த ஒன்றை நாம் நினைத்து பார்க்கிறோம். கடவுளை காட்ட முடியுமா என்று எல்லோரிடமும் கேட்கும் கேள்வியை பரமஹம்சரிடமும் விவேகானந்தர் கேட்டார். அவர் காட்ட முடியும் என்று சொன்னார். பரமஹம்சரின் பதில் பெரும் மகிழ்ச்சியை தந்தாலும் அவர் எப்போது கடவுளை காட்டப் போகிறார் என்றும், இந்த பூஞ்சை மனிதர் எப்படி கடவுளை காட்டப் போகிறார் என்றும் விவேகானந்தருக்கு தோன்றியது. அப்போது சிலர், கங்கையின் அக்கறையில் ஒரு பெரிய மகான் இருக்கிறார், அவரை சந்தித்தால் எளிதாய் கடவுளை காணலாம் என்று சொன்னார்கள்.
இளம் பிள்ளையான விவேகானந்தர் உடனே அந்த மகானை காண அக்கறைக்கு சென்றார். அந்த மகானை பார்த்தார். அவரது ஜடா முடியும், புலித்தோல் ஆசனமும், வாசனை புகைகளின் மனமும் அவர் மீது விவேகானந்தருக்கு பெரும் பக்தியையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தின. விவேகானந்தர் அந்த மகானின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். மகனே, உனக்கு என்ன குறை என்று மகான் கேட்டார். எனக்கு குறை ஒன்றுமில்லை, என் விருப்பம் ஒன்று நிறைவேற வேண்டும், நான் கடவுளை காண வேண்டும் என்று விவேகானந்தர் உறுதிபட கூறினார். மகான் ஒரு கணம் யோசித்தார். மகனே, உன் விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் நீ என் குருவை சந்திக்க வேண்டும். அவரை நீ சந்தித்தால் உறுதியாய் கடவுளை காணலாம் என்று அவர் கூறினார். உங்கள் குரு எங்கே இருக்கிறார் என்று விவேகானந்தர் கேட்டார். வா, காட்டுகிறேன் என்று மகான் கூறி விவேகானந்தரை அழைத்து கொண்டு தம் மடத்தின் உள் அறைக்கு சென்றார். என்ன ஆச்சரியம்! அங்கே மிகப்பெரிய பரமஹம்சர் படம் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மலர்களின் மனமும் ஊதுவத்திகளின் மனமும் அந்த இடத்தை சொர்க்கபுரியாக்கி கொண்டிருந்தன. அங்கே பரமஹம்சர் படத்தை பார்த்ததும் தம் அஞ்ஞானத்திற்காக விவேகானந்தர் நொந்தார். உருவம் கண்டு ஏளனமாய் நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்ற உண்மை அவர் முன் இமயமாய் நின்றது. அந்த ஆசிரமத்தை விட்டு விரைந்து வெளியேறினார். வரும்போது படகில் வந்தவர் திரும்பும்போது வேலாய் கங்கையில் பாய்ந்து அம்பு போல் விரைந்து நீந்தி சென்று கடவுளாய் தோன்றிய பரமஹம்சர் காலில் விழுந்தார். அவர் மூலம் பின்னர் கடவுளையும் கண்டார். 1919ஆம் ஆண்டு தாஷ்கனு தமது சொந்த கிராமமான நந்தத்தில் இருந்தார். அப்போது ஒரு பெரிய மகான் அந்த ஊருக்கு வருகை புரிந்து பக்கத்தில் உள்ள குன்றின் மேல் தங்கியிருந்தார். அவரை தரிசிக்க தாஷ்கனு ஒரு முறையன்று மும்முறை சென்றார். அந்த மகான் அவருக்கு தரிசனம் தர மறுத்துவிட்டார். தமக்கு தரிசனம் தராத இந்த மகான் ஏன் மறுக்க வேண்டும்? வாழ்நாள் எல்லாம் கடவுள் பற்றியே கதை சொல்லி வாழ்கிறோம், அப்படிப்பட்ட நம்மை இவர் ஒதுக்குவானேன் என்று தாஷ்கனு மிகுந்த வேதனைக்கு ஆளானார். தாஷ்கனு தளரவில்லை. 4ஆம் முறை சென்றபோது விடாப்பிடியாய் இருந்து அவரை சந்தித்தார். சுவாமி, என்னை நீங்கள் சந்திக்காமல் தவிப்பதற்கு காரணம் என்ன என்று தாஷ்கனு கேட்டார். தாஷ்கனுவை அந்த மகான் ஒரு முறை நிமிர்ந்து நோக்கினார். கடவுள் கதை சொல்பவன் என்பதால் உனக்கு இவ்வளவு இருமாப்பு இருக்கிறது என்று அந்த மகான் கேட்டார். எனக்கு மட்டுமன்று, எல்லோருக்குமே அகங்காரம் இருக்கிறது, அதை தவிர்த்து வாழ்வது கடினம் என்று தாஷ்கனு சொன்னார். எல்லோருக்கும் அகங்காரம் இருக்கிறது, அதை தவிர்ப்பது கடினம் என்று நீ சொல்லி நான் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நீ கடவுள் கதை சொல்பவன், கேட்பவர்கள் பலர், ஊருக்கு ஊர் அவர்கள் மாறுவார்கள். அவர்கள் குணங்கள் உன் கதையை கேட்டுவிடுவதால் மட்டும் அகங்காரத்தை உதறிவிடும், பக்குவத்தை பெற்றுவிடும் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் பிறருக்கு பக்தியை ஊட்ட, பண்பை ஊட்ட, அன்பை ஊட்ட, அருளை ஊட்ட, ஆசையை துறக்க ஆண்டவனே சரண் என்று நினைக்க கதை சொல்பவனாகி உனக்கு அகங்காரம் இருக்கலாமா? தெய்வத்தை தெய்வமாய் மதிக்க தெரியாதவன் உன்னிடம் அகங்காரம் இருப்பதாக நீயே ஒப்புக்கொண்டு விட்டாய். உண்மைதான். அதனால்தான் கடவுள் கூட இருந்தும் நீ அவரை கண்டுகொள்ள முடியவில்லை என்று மகான் மிகவும் அழுத்தம் திருத்தமாய் கூறினார். தாஷ்கனு சற்று தாழ்ந்தார். தாங் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டதாய் அல்லவா இவர் கூறுகிறார் என்று எண்ணியவர் அது பற்றி மகானிடம் விவரம் கேட்டார். பிரயாகையில் போய் நீராடுவது புண்ணியம்தான். ஆனால் தாம் கடவுளானதால் தம் 2 கட்டை விரல்கள் மூலம் 2 நதிகளையும் வரவழைத்து நீ இருக்கும் இடத்திற்கே பிரயாகையை சாய் பகவான் கொண்டு வந்தபோது நீ அதை உன் சிரசின் மேல் விழச் செய்தாயே தவிர அந்த அற்புத தீர்த்தத்தை நீ பருகவில்லையே. காரணம் என்ன? நீ பிராமணன் என்ற அகந்தை. நீ அவரிடம் அன்பு செலுத்தினாலும் அவரை இஸ்லாமியர் என்றே நினைத்ததால் அவருடைய அற்புத சக்தி, கடவுள் ஆற்றல் உனக்கு புலப்படவில்லை. இஸ்லாமியர் ஒருவர் விரல்களிலிருந்து தண்ணீர் வருகிறது என்று நீ கருதிய அஞ்ஞானத்தால் அந்த கடவுளை கடவுள் என மதிக்க, துதிக்க, நம்ப தவறிவிட்டாய். அவர் ஒவ்வொரு முறையும் உன்னை தடுத்தாட்கொண்ட போதெல்லாம் ஏதோ ஒரு சக்தியால் செய்கிறார் என்று எண்ணினாயே தவிர எல்லாம் அவரே என்று நீ எண்ணவில்லை. 7 நாட்கள் தொடர்ந்து பாட்டு பாடியதை நீ பெரிதாய் ஆணவமாய் நினைத்தே கடவுளை காட்டச் சொன்னாய். நீ ஆணவம் காரணமாய் இருந்ததால் கடவுளை கடவுள் என்றே அறியாமல் அவரிடமே கடவுளை காட்டச் சொன்னாய். அடம்பிடிக்கும் குழந்தையையும் அணைத்துச் செல்லும் தாய் போன்றவர் சாய் பகவான். அதனால் அகந்தை நிறைய உன்னிடம் கடைசி வரை அவர் குறைவற்ற அன்பையே செலுத்தினார், அருளையே வழங்கினார். சாய் பகவான் அவதார நாயகர், அழிவற்றவர், இன்னும் வாழ்கிறார், என்றும் வாழ்வார். இனிதாவது முழுதும் நம்பிக்கையுடன் அவரை சரணடை என்று அந்த மகான் உணர்ச்சி பொங்க கூறினார். அருகிலேயே ஆறு இருக்க அதில் குளிக்காமல் அழுக்கோடு வாழ்ந்த மூடனை போல கடவுளோடு வாழ்ந்து அவரை உணராமல் இருந்து விட்டோமே என்று எண்ணி வருந்திய தாஷ்கனு விரைந்து வீட்டிற்கு சென்றார். தாம் கதை சொல்லும் இடங்களிலெல்லாம் வைத்து பெருமைப்படுத்திய சாய் பகவான் படத்தின் முன்பு வீழ்ந்து வணங்கினார். கண்ணீர் மல்க தம் அறியாமையை மன்னிக்குமாறு பகவானிடம் வேண்டிக் கொண்டார்.
சாய் பகவானை பற்றிய தெய்வீக தன்மையை தாஷ்கனு முற்றிலுமாய் உணரத் தொடங்கியது பாபா சமாதி அடைந்த பின்தான் என்றாலும், அவர் காவல்துறை வேலையை விட்டது முதல் ஹரிகதைகள் சொல்லத் தொடங்கியது வரை பாபாவின் ஏற்றத்தை போற்றி போற்றி கூறியது சாய் சரிதத்தில் முக்கிய இடம்பெறும். சாயி புகழ் பாடிய தாஷ்கனு மகராஜுக்கு நம் மனம் கலந்த அன்பு கலந்த வணக்கங்களை காணிக்கையாக்குவோம். ஓம் சாய்ராம்.